Hi friends, welcome back to my channel Vanashvam Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கேக் பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு மைதா, கோதுமை மாவு, ரவை இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அப்போ பிஸ்கட்ல பண்ண போறீங்களா அப்படினா அதுவும் இல்ல. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான கேக். கம்பு வச்சு நம்ம கேக் பண்ண போறோம். இந்த கம்பு மாவுல வச்சு நம்ம செய்ய போற கேக் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சில டிப்ஸ் வந்து உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இந்த கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு இதை ரொம்ப சாஃப்டாக சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்க்ரீடியன்ஸுமே ஏற்கனவே சலிச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போது இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ப்ளைன் கேக் மாதிரி பண்ண முடியாது. இந்த பேக்கிங் பவுடரை கூட நான் சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதில் எந்த விதமான லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்ட எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாமே போட்டிருந்தோம். அதனால எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் 1 முட்டை போட போகிறேன். நம்ம வந்து 1 பவுல் கம்பு மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 1 முட்டை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதை கப் கம்பு மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 1/2 கப் சீனி எடுத்திருந்தேன். அதை வந்து நல்ல பவுடர் ஆக்கிட்டோன்னே அது 1 கப் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம இந்த முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா கேக்குமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து அந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். பார்ஷியலாக இல்லை, கம்ப்ளீட்டாக கரையணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை ஜூமில் கூட காமிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையணும். அதுக்கு தான் நம்ம பவுடரை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. இதை வந்து நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லிக்விட் ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. அதனால இதோட கொஞ்சம் நான் பால் ஆட் பண்ணிக்கிடுறேன். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இருக்கும். இப்போ வந்து இந்த முட்டை, பால், சீனி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எந்த விதமான ஸ்மெல் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போட்டால் சின்ன கட்டிகள் விழுந்துடும். கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பால் வந்து அந்த எக்கில் ஊற்றி கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணோம்ல, அது இதுக்கு தான். அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம வந்து டைல்யூட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த எக் மிக்சரோடு இந்த மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சின்ன கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நமக்கு ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பியும் இந்த மிச்சம் இருக்க ஃபுல் மாவையும் போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் உட்காந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு மிக்ஸ் பண்ணோமா, டக்குன்னு பேக் பண்ணோமான்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கிறக்கூடாது.
கிறிஸ்மஸ் வேறு வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபியை நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி நான் நிறைய கேக் ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த விதமான சின்ன சின்ன கட்டிகளும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளோட கேக் வந்து நல்ல புஷ்ஷுன்னு வராது. இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கேக் ட்ரேயில் சுற்றி நல்ல பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றின பிறகு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக டேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் கீழே உப்பு போட்டு அது மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் ட்ரேயை ப்ளேஸ் பண்ணிடலாம். அவன் இருந்தால் தான் கேக் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட சாதாரண கடாயை வச்சே நம்ம சூப்பரான கேக் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும், முக்கியமான விஷயம். இதை வந்து இப்போ நம்ம லிட் போட்டு மூடிடலாம். நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் குத்தி காமிக்கிறேன், ஒட்டவே இல்லை. நீங்கள் வந்து டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து எடுங்க. இதில் வந்து நான் சென்டரில் சும்மா டெக்கரேஷனுக்காக செரி வச்சுருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக டிமோல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. இதை வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ நீட்டாக வருது அப்படிங்கிறத. இதை நான் இப்போது வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இதுக்கு வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு செரீஸ்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப் வச்சு இதை வெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி இதை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா செரீஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கேக் ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய நட்ஸ் வச்சு கூட நிறைய டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம கேக்கை ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம். இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. கத்தி வச்சோன்னே அப்படியே சாஃப்டாக உள்ளே இறங்குது. ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம பேட்டர் கம்மியாக தான் ஊற்றிடணும். இப்போ வந்து நான் அதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால நம்ம சூப்பரான கேக் ரெசிபிஸ் நிறைய பார்க்கலாம். இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரெசிபிஸோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பேக் பண்ணாமல் எப்படி சூப்பரான கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அதோட லிங்க் வந்து நான் கார்ட்லேயும் தரேன். நீங்கள் போய் பாருங்கள். Until then, thanks for watching this video. Stay happy. நன்றி, வணக்கம்.